நெறைய பேருக்கு பால் பாயாசத்த விட பாசிப்பருப்பு பாயாசம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாரி தேங்காய் பால்லாம் ஊத்தி, கூடவே ஜவ்வரிசிலாம் ஆட் பண்ணி செய்யக்கூடிய பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். பிகினர்ஸா இருக்கீங்கன்னா, நான் சொல்ற ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணி அப்படியே ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா வரும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்த்துடலாமா? குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு, வாஷ் பண்ணி தண்ணிய ஃபுல்லா கம்ப்ளீட்டா எடுத்து வச்சிருக்கிற 1 கப் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நீங்க எந்த கப்ல அளக்குறீங்களோ, அதே கப்ல 4 கப் தண்ணி சேர்த்துட்டு 2 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. அது வேகறதுக்குள்ள நம்ம வெல்லம் கரைச்சு வச்சுக்கலாம். 3 கப் வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி சேர்த்து கரைச்சா மட்டும் போதும். பாகெல்லாம் பார்க்க வேணாம். சைடில் இன்னொரு அகலமான பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு 1/2 கப் நைலான் ஜவ்வரிசி சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு வேக விட்டுட்டு ஜவ்வரிசி 3/4 பதம் வெந்து வந்ததுக்கு அப்புறமா மசிச்சு வச்சிருக்கிற பாசிப்பருப்பு வெல்லத்தையும் ஃபில்டர் பண்ணி சேர்த்துட்டு ஸ்வீட்னஸ் என்ஹான்ஸ் பண்றதுக்காக ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வேக விட்டுருங்க. பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் ஒன்று சேர்ந்து வெந்து வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணும். திக்கான தேங்காய் பால்லாம் ஆட் பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால் ரெண்டும் சேர்ந்து 1 கப் ஆட் பண்ணா போதும். இது கூடவே 4-5 ஏலக்காவை நுணுக்கி சேர்த்துட்டு நெய்ல வறுத்து வச்சிருக்கிற முந்திரி கிஸ்மிஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க.